கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாஜி படைகள் யூதர்களை கொல்லுவதற்காக பல வழிகளை கையாண்டார்கள். அதிலே யூதர்கள் சிலரை கொல்லுவதற்காக அந்த நாஜி படைகள் கையிலே துப்பாக்கிகளோடு சுட்டுக் கொல்வதற்காக அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றார்கள். ஒரு பெண்ணை அதே போல கொல்லுவதற்காக 2 போர் வீரர்கள் கையிலே துப்பாக்கிகளோடு அந்த பெண்ணை விரட்டி கொண்டு வருகின்றார்கள். அந்த யூத பெண்மணி அங்கிருந்த சந்து பொந்துகள் வழியாக ஓடுகின்றார். எப்படியாவது உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக ஓடுகிறார். ஒரு வீட்டினுடைய மேல் தளத்திலிருந்து இதை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பார்த்து கொண்டிருக்கின்றாள். இந்த பெண்மணியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கிறிஸ்தவ பெண்மணி வீட்டிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்து அந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த யூத பெண்ணை தன்னுடைய வீட்டிற்குள் இழுத்து கதவை சாத்தி கொண்டாள். அந்த யூத பெண்மணி வீட்டிற்குள் இருக்கின்றாள். நாஜி படைகள் இந்த பெண்ணை தேடுகின்றார்கள். இந்த கிறிஸ்தவ பெண்மணி அந்த யூத பெண்மணியிடம் தன்னிடம் இருந்த தன்னுடைய ஆடைகளை எல்லாம் அவளுக்கு கொடுத்து விட்டு அவள் அணிந்த ஆடைகளை வாங்கி இவள் உடுத்தி கொள்ளுகிறார். அந்த யூத பெண்மணி கேட்கிறார், நீங்க என்ன செய்றீங்க? அந்த வெளியே நிற்கின்ற அந்த படை வீரர்களுக்கு தெரிந்தால் உங்களையும் கொன்று விடுவார்களே, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், நானாவது செத்து போகிறேன் அல்லது தப்பித்து ஓடி விடுகிறேன், நீங்கள் ஏன் வீணாக உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னாளாம், கிறிஸ்தவ பெண்மணி சொன்னாளாம், நீ எப்படியாவது தப்பித்து ஓடிவிடு, பின்னால் ஒரு வாசல் இருக்கிறது, அதன் வழியாக நீ சென்று விடு, நான் இவர்களை பார்த்து கொள்ளுகிறேன். ஆனால் இந்த யூத பெண்மணி கேட்டாள், உங்களுக்கு எப்படி இந்த மனது வருகிறது? நீங்கள் உங்களுடைய உயிரை பணயம் வைத்து என்னுடைய உயிரை காப்பாற்றுகிறீர்களே, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த கிறிஸ்தவ பெண்மணி சொன்னாளாம், நாங்கள் இப்பொழுது இந்த நாட்களிலே நாங்கள் ஈஸ்டர் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பின் ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம். என்னுடைய கடவுள் உயிர்ப்பினுடைய கடவுள், உயிர்த்த கடவுள். நான் அவரை முழுவதுமாக நம்புகிறேன். என்னுடைய கடவுள் இரக்கத்தின் கடவுள். ஆகவே அவரிடம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை நான் உனக்கு காட்டுகின்றேன். நீ தயவு செய்து தப்பித்துக்கொள், ஓடிவிடு என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகின்றார். சிறிது நேரத்திலே கதவை உடைத்து கொண்டு அந்த நாஜி படை சார்ந்த அந்த படை வீரர்கள் உள்ளே வருகின்றார்கள். அந்த யூத பெண்மணியுடைய உடையை அணிந்திருந்த அந்த கிறிஸ்தவ பெண்மணியை அங்கேயே சுட்டு கொல்லுகின்றார்கள், அவளை யூத பெண்மணி என நினைத்து. அந்த இடத்திலேயே அந்த யூத பெண்மணிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாராம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இந்த பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடுவதனுடைய அவசியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு தன்னை இரக்கத்தின் முகமாக காட்டிக்கொண்டார். இரக்கத்தின் முகம்தான் மன்னிப்பும் பகிர்வும். அதைத்தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. முதல் வாசகமானது இரக்கத்தின் இன்னொரு முகமாகிய பகிர்வை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆதியிலே இந்த கிறிஸ்தவர்கள் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடியிருந்தார்கள். அனைத்தையுமே பொதுவாக வைத்திருந்தார்கள். தங்களுக்கென்று எதையுமே அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளவில்லை. மாறாக பொதுவாக வைத்ததோடு மட்டுமல்லாமல் யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் தேவையில் இருந்ததோ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு தங்களிடம் இருந்தவர்களை எல்லாம் பகிர்ந்தளிக்கின்றார்கள். ஆதி கிறிஸ்தவம் பகிர்வை மையமாக கொண்டிருந்தது என்பதை விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இந்த பகிர்வு இரக்கத்தின் இன்னொரு முகம். யார் யாருக்கெல்லாம் இரக்க குணம் இருக்கின்றதோ அவர்கள் தங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள், தங்களிடம் இருப்பவைகளை பகிர்ந்து கொள்ளுவார்கள், தங்களுடைய அன்பை, பாசத்தை அனைத்தையுமே அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஆகவே இந்த பகிர்வு என்பது இரக்கத்தினுடைய இன்னொரு முகம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலும் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையுமே பகிர்ந்தளிக்கின்றார். அவருடைய இரக்கம் இந்த பகிர்வின் வழியாக வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அப்பத்தை பகிர்ந்தளிக்கின்றார், தன்னுடைய நேரத்தை பகிர்ந்தளிக்கின்றார், தன்னுடைய வாழ்வையே பிறருக்கு பகிர்ந்தளிக்கின்றார், தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தந்து தன்னுடைய உயிரையும் அதற்கு மேலாக தந்து தன்னை முழுவதுமாக நமக்கு பகிர்ந்தளிக்கின்ற அந்த பகிர்வின் கடவுளாக ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இரக்கத்தின் இன்னொரு முகம் பகிர்வு.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த இரக்கத்தின் இன்னொரு முகமாகிய பகிர்வை கடைபிடிக்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். வாங்குகின்ற கைகள் கொடுக்கின்ற கைகளாக மாற வேண்டும். வாங்கி குவிக்கின்ற மனங்கள் பகிர்கின்ற மனங்களாக மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் இறந்த பொழுது இறக்கும் பொழுது எதையுமே நாம் எடுத்து செல்வதில்லை, கொண்டு போவதில்லை. மாறாக நம்மிடம் இருப்பவைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் கண்டிப்பாக நாம் புண்ணியங்களை நாம் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லுவோம். அந்த பகிர்வின் செயல்கள் தான் நம்மை விண்ணகத்திற்கு உரிமையாளர்களாக மாற்றும். உணவை பகிர்வோம், தண்ணீரை பகிர்வோம், ஆடைகளை பகிர்வோம், நேரத்தை, நம்முடைய உறவுகளை, பாசத்தை, அன்பை நாம் பகிர்ந்து கொண்டால் உண்மையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு விண்ணகத்திலே நமக்கு முதலிடம் தருவார். ஆண்டவர் இயேசு பகிர்வின் மக்களாக மாற வாழ இன்று நம்மை அழைக்கின்றார். இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் நம்மிடம் இருப்பவைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த தாராள மனதை இறைவன் நமக்கு தரவும் நாம் திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுடைய மடியிலே அளந்து போடுவார்கள், எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் சொல்லி இருக்கின்றார். ஆக நம்மிடம் இருப்பவைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு இரக்கத்தின் மறு உருவாக, இரக்கத்தின் அந்த மறு உருவை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இறைவனிடம் வரம் கேட்போம். இரண்டாவதாக, இரக்கத்தின் இன்னொரு உருவமாக, மறுமுகமாக இருப்பது மன்னிப்பு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் மேல் ஊதி சொல்லுகின்றார், தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும், எவருடைய குற்றங்களை நீங்கள் மன்னியாது விடுவீர்களோ அவைகள் மன்னிப்பின்றி விடப்படும் என்று ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு எடுத்துச் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு இரக்கத்தினுடைய இன்னொரு முகம். நாம் அனைவரும் மன்னிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும். ஒரு பிரிவினை சபையை சார்ந்த ஒரு பெண்மணி, அவருக்கு ஒரே மகன். அந்த மகனை அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளரும் அவருடைய மகனும் சேர்ந்து ஏதோ ஒரு சிறிய தவறு செய்ததற்காக அவரை அடித்தே கொன்று போட்டார்கள். அவரை அடித்து கொல்லுவதை அந்த தாயானவள் தன் கண் முன்னாலேயே நடப்பதை பார்த்து கொதிக்கின்றாள், அழுகின்றாள், கதறுகின்றாள். இறுதியிலே தன்னுடைய முன்னிலையிலே தன்னுடைய ஒரே மகன் அடித்து கொல்லப்படுவதை பார்த்து மனம் புழுங்கி அழுகின்றாள். 2-3 ஆண்டுகள் கழித்து இவருடைய மகனை கொன்ற அந்த வீட்டு உரிமையாளருடைய மகனுக்கு மிகப்பெரியதொரு நோய் ஒன்று வந்தது. அந்த நோய் வந்த அந்த மகனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே அவனுக்கு ரத்தம் தேவைப்படுகின்றது. மருத்துவர்கள், இவனுடைய இரத்த பிரிவு ஒரு சிலருக்கு தான் இருக்கும், தயவு செய்து கண்டுபிடித்து உடனடியாக அந்த ரத்தத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக இவன் உயிர் பிழைப்பான், இல்லை என்றால் இறந்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள். இவனுடைய அந்த இரத்த பிரிவுக்காக தேடி அலைகின்றார்கள். அலைந்த பொழுது அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள், யாருடைய மகனை கொன்றார்களோ அவர்களுடைய அந்த தாய்க்கு இந்த மகனுக்கும் ஒரே பிரிவு ரத்தம். அந்த தாயானவள் உடனடியாக முன்வருகிறாள், எப்படியாவது அவனுக்கு அந்த பையனுக்கு இரத்தத்தை கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்று. அப்பொழுது அங்கு அவள் ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுகின்ற அங்கு இருந்த அந்த பாஸ்டர் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், அம்மா உங்களுக்கு தெரியுமா, உன்னுடைய மகனை கொன்றவர்கள் தான் அவர்கள், அவருக்கு நீ ரத்தம் கொடுத்து காப்பாற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னாளாம், ஐயா நீங்கள் தானே எங்களுக்கு மன்னிப்பை போதித்தீர்கள், ஆண்டவர் இயேசு மன்னித்தார், அதே போல நாமும் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் தானே எங்களுக்கு போதித்தீர்கள். ஆகவே நான் அந்த மகனையும் என் மகனை கொன்ற அந்த மனிதரையும் அவருடைய தந்தையையும் நான் மனதார மன்னிக்கிறேன். ஏனென்றால் நான் ஆண்டவர் இயேசுவினுடைய மன்னிப்பை நாளும் நான் சுவைக்கின்றவள். ஆகவே மன்னியுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்னுடைய வாழ்விலே வாழ்வாக்குவேன் என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை அந்த இளைஞனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றினாளாம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பை போதித்ததோடு மட்டுமல்லாமல் மன்னிப்பை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர். மன்னிப்பை விதைத்ததோடு மட்டுமல்லாமல் அதனை வளர்த்தவர். மன்னிப்பை பற்றி போதித்ததோடு மட்டுமல்லாமல்
நாம் அனைவரும் மன்னிக்க வேண்டும் என்பதோடு அவரும் அதனை மன்னித்து முதலில் மன்னித்து காட்டினார் என்பதை நாம் விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகின்ற நாம் இந்த மன்னிப்பு என்ற அந்த இரக்கத்தின் இன்னொரு முகத்தையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அதனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் மன்னிக்க நம்மை அழைக்கின்றார். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் என்று நாம் இறைவனை பார்த்து நாம் திருப்பலியிலே வேண்டுவோம். மன்னிக்கின்ற ஆண்டவர், நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்கின்ற ஆண்டவர், நம்முடைய உள்ளத்திலும் இந்த மன்னிக்கின்ற அந்த நல்ல மனதை நமக்கு தர நாம் இறைவனை பார்த்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே சிலுவையின் அன்பு எங்களுக்கு நீர் போதித்ததோடு மட்டுமல்லாமல் அதை எங்களுடைய மனங்களிலே ஊற்றும் என்று ஜெபிப்போம். மன்னிக்கும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் எதிர்த்தவர்களை மன்னிக்கவும், வெறுத்தவரை மன்னிக்கவும், துன்பங்கள் தந்தவரை மன்னிக்கவும், துரோகங்கள் செய்பவர்களை மன்னிக்கவும், நம்மை சபித்தோரை நேசிக்கவும், நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக இருந்த எதிரிகளை நேசிக்கவும், நம்மை நிந்தை செய்தோரை மன்னிக்கவும், நமக்கு வேதனை அளித்தவர்களை மன்னிக்கவும், பகைத்தவரை மன்னிக்கவும், பல முறைகள் நாம் மன்னிக்கவும் நாம் இத்திருப்பலியிலே இறைவனிடம் வரம் கேட்டு ஜெபிப்போம். மன்னிப்பின் தேவன் இரக்கத்தின் முகமாகிய இந்த மன்னிப்பை நம்முடைய முகங்களிலே பதிக வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இரக்கத்தின் இன்னொரு முகமாகிய பகிர்வையும் நம்முடைய வாழ்விலே விதைக்க இறைவனிடம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.